கபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவா பழனி மனைவி அருளும் மேலா அசுர கிழிவா இமிக வாழ அமர சிறை மீட்ட திருமாலே பள்ளி காந்தனை கந்த கடற்படை காமயில் வாகனனை சார்ந்து உனை போது மனவாதவனுக்கு ஒரு தாழ்வு இல்லையே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேளவர் தந்ததனால் பூமேலையல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் முருகாய் அருவாயுள அருள்வாய் புகழே தனம் தரும் கல்வி தரும் குருநாளும் தரபலியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் உங்குழலாலின் அபிராமி அபிராமி கடைக்கண்டி செம்மலம் நோந்தால் திரளொட்டால் அம்மலம் கழி அன்பரோடு மருகி வாழ் அரண்யமும் அளித்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என கொள்ளுமே மானம் சேர்ந்தால் இளவிதையிலே வாழ்வார் அபாயங்களே முத்தி விளையாடே போற்றி போற்றி ஆதியாய நலமாகி அவிராளமாகி ஜோதியாய நலமாகி தோன்றிய குணமாகி வேகமாகி பின்னமாய் ஆழமாகி ஜோதியாய தொழிலை வல்லடம போற்றி போற்றி கடந்த ஜோதிகளை உருவமாகி அற்புத கோடி அருமையின் மேலான கடந்துகின்ற பூக்கள் போற்றி போற்றி தனிமேல் வாழ்க புறம் வாழ்க மன்றை வாழ்க யானந்து வாழ்க மாரியா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க. வழிபாட்டிலே பொழுது ரசதரிசனம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக இறைவன் திருமுன்பாக மங்கள காட்சிகள் நிறைவேற்றக்கூடிய வழிபாடு முதலாவதாக கோமானாவுக்குரிய வழிபாடானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ராஜ தரிசனம், அதனைத் தொடர்ந்து கன்னி தரிசனம், அதனைத் தொடர்ந்து குரங்கு தரிசனம் ஆகிய தரிசனங்கள் நடைபெற்று வாத்தியங்கள் முழங்க கோயிலை வளமானது என்ற அருள் வழிபாடு ரச தரிசனம் என்று சொன்னால் 10 வகையான காட்சி, 10 வகையான காட்சிகள் என்று யானை இதெல்லாம் நிறைய கோயில் செலவாகும் அனுமதியாக சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு சில மங்கள காட்சிகளையாக உலகமான காட்டாக கொண்டு ஒரு சில காட்சிகளை நம்ம காட்டுகிறோம். இந்த காட்சியை பார்த்து வழிபாடு செய்வது பசுமாட்ட நேரம் வந்து கையில சுத்திக்கா சாமிக்கு நேரம் ஆவாகியாவில் இணைந்து
நாதமாகி அறிவாகி இடலாகி வீமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குளால் வாசமாகி இன்றானாகி தேவாகி தேவன் முதலுமாகி பெருஞ்சூராய் நின்றடிகள் இன்றாவாரே திருமுழங்காலி பண்புணர்ந்தாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து திரும்பினர் விளக்குதும் விதிநாத வல்லார்க்கு கரும்பினி கட்டி கொள்வார் கடவோர் இரட்டனாரே யாவர்க்குமாம் இறைவிற்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் மதுவிற்கொருவாயிலை யாவர்க்குமாம் உண்ணும் போதோர் கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கோர் இன்னுரை தானே ஏன் பயப்படி ஒன்று நடக்கும் அவாய் கணத்திலே வேல் முருகனுக்கு வீட்டுக்கு போலாம் அன்பு சார்ந்த பெரியோர்களை தயவு செய்து
2 நிமிஷம் உங்க மனசெல்லாம் பதிப்பீங்க. நீங்க நிறுத்துங்க. ஐயா ஒரு தகவல் சொல்லுவாங்க. அந்த தகவலை 2 வரியில சொல்லுவாங்க. தகவலை எல்லாரும் உள்வாங்கிங்க. இப்போ ஒரு சொல்லப்படும் தகவல் மட்டும். நண்பர்களே, இப்போ நடந்த வழிபாடு தசதரிசனம். அது வடமொழியில. தமிழ்ல பதிமங்கல காட்சி. முன்பே சொன்னது போல 10 வகையான காட்சி குடமுழுக்கு நடைபெற்ற உடனே இறைவன் காணக்கூடிய முதல் காட்சிகள்ல இதுபோல மங்கள காட்சி, நாதஸ்வர குழு, குழந்தை தரிசனம், அதன் பிறகு ராஜாராணி தரிசனம், பசுமாடு தரிசனம், யானை, குதிரை போன்ற மங்கள காட்சிகளை தான் காட்டணும். அதில் நாம் ஒரு சில வழிபாடு செய்திருக்கிறோம். இப்போ இங்கே நடந்த வழிபாட்டுக்கான ஒரு விளக்கம் வந்து எடுத்து சொல்லிடுறோம். அதாவது பொதுவாக உலகியல்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு யாராவது ஒரு முன்னோடியாக நம்ம வாழ்க்கையில் வேலை உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம யாரையாவது தனக்கு ரோல் மாடல் சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல் தனக்கு முன்னோடியாக யாரையாவது ஒருத்தரை பார்த்து கடைபிடிக்கணும். பொதுவாக பழைய காலங்களில் வாழ்ந்த மக்கள் அறத்தோடு வாழ்ந்தாங்க. அவங்க யாரை தன்னுடைய உயர்ந்த இடத்துல வைத்து பார்த்தாங்கன்னா பெரிய பேரரசர்களை, அப்புறம் நாயன்மார்களை, அருளாளர்களை, குருநாதர்களை தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக வச்சாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், கிரிக்கெட் பிளேயர்கள், இவங்களாம் தான் நமக்குலாம் ஒரு ஸ்டாராக நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயும் தெளிவு ஏற்படாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன், அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளொன்று புறமொன்று. நீங்கள் 5 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம தேர்தலை சந்திக்கும் போது சில வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு நீங்கள் யோசித்து பாருங்க. மக்களுடைய நன்மைக்காக தான் அவங்க முழுமையாக ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது இந்த கட்சி அந்த கட்சி வேறுபாடு பார்க்க வேண்டியது பொதுவாக சொல்லுகின்ற கருத்து. இது ஒரு வேறுபாடு. சரி, திரைப்பட நடிகர்கள் நம்ம தலைவர்களான ஒரு முன்னோடியை கொண்டாடுறாங்க. சரிதானு பாருங்க. ஒரு படத்துல மது குடித்தால் உடம்புக்கு கேடுன்னு நடிப்பாரு. அடுத்த படத்துல அவர் தான் உட்காந்து குடிச்சு காட்டுவார். ஒரு படத்துல சிகரெட் குடிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவார், குடிக்காதீங்கப்பாரு. அடுத்த படத்துல அவரே தூக்கி போட்டு குடிப்பார். இது எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. அவங்களுக்கு என்ன நோக்கம்னா ஒரு பெட்டி கோடியை சேர்த்து கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு படத்துல தாய் குலத்தை வணங்குவாங்க. அடுத்த படத்துல அவரே ஆபாசமா பேசுவார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு கண்டு காணாமல் நம்ம போகிறோம். எனவே இந்த உலகம் என்பது எப்போதும் நல்லோர்கள் பின்ன தான் போகணும். நமக்கு பிடிக்காதது அப்புறம். ஆனால் உலகம் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லவர்கள் முன்னால போகணும். எனவே நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஞானிகளை முன்னிறுத்தினாங்க. அரசர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வணங்குவதற்கு ஒரு குருநாதரை ஏற்படுத்தி கொண்டாங்க. அந்த குருநாதர் காட்டுகின்ற வழியில் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் முதலாவதாக ஞானி முன்னாடி போவார். ஏன்னா ஞானிக்கு தான் இறைவனுடைய உண்மைத்தன்மையும் உலக உயிர்கள்லாம் நன்மை வரணுங்கிற நோக்கம் ஞானிகளுக்கு தான் உண்டு இல்லையா? ஞானிகளுக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், போன்ற நோக்கம்லாம் இருக்காது. இந்த பிறவிலேயே இறைவனுடைய திருவடியை சேர்ந்து விட வேண்டும் என்பது அவரோட நோக்கம். எனவே அந்த வெறுப்பு இல்லாதவர்கள் உலக உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைப்பாங்க. எனவே ஞானி முதல்ல போகிறார். இப்போ ஞானி போகிறத பார்த்துட்டு அவர் முன்னாடி யார் போகணும்? இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் போகணும். ஏன்? அவன் தான் குருநாதனுடைய உபதேசங்களை கேட்டு மக்களை நல்வழிப்படுத்தி ஆட்சி புரிவதற்கு அந்த குருநாதர் சொல்லுகின்ற பாதையிலே அரசனும் அரசியும் என்ன தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசன் எவ்வழியோ மக்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய சொல்றாங்க பாருங்க. அப்போ இந்த குருநாதர் போறீங்க. அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அரசனும் அரசியுமாக கணவன் சாத்தியமா எல்லா காலமும் சாத்திட்டாங்க. அதாவது ஒரு ஐயா கேட்ட நல்ல கேள்வி சாத்தியமானு. அதாவது பழைய காலத்துல சாப்பாடு வேற, பசி ஒண்ணு இல்லையா? அதுபோல அறம் மாறாது. ஞானிகளுக்கு முன்னால அரசனும் ராணியும் போறாங்க. அவங்க 2 பேரும் போறதை பார்த்து குடிமக்களாகிய மக்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை போறாங்க. இந்த ஞானிகளுடைய பயணத்தையும் அரசருடைய பயணத்தையும் குடிமக்களுடைய பயணத்தையும் கண்டு நாமளும் அந்த வழியில செல்லணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த வழிபாடு ஒரு ஞானி கோயிலை சுற்றி வருவார். பின்னால் ராஜாராணியும் பின்னால கண்டு தரிசனம் போவாங்க. நாமளும் அவங்களோட சுற்றி வந்து நம்முடைய துறவியிடத்துல எல்லாரும் சுற்றி வச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாமியை கும்பிட்டு வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த அளவில் வழிபாடு நிறைவு. மாலையிலே நமக்கு திருக்கல்யாண வழிபாடு இருக்கிறது. சரியாக 4 மணி அளவில் இதே கோயில் வளாகத்துல
முருகப்பெருமான் வள்ளி தெய்வானைக்குரிய உற்சவ திருமணி இருக்கிறது. சிறப்பு அலங்காரங்கள் இதை விட அதிகமாக மாலையெல்லாம் போட்டு சிறப்பாக எல்லாம் திருவிழி விழா போகணும் இல்லையா? எனவே சிறப்பு அலங்காரங்களும் திருக்கல்யாண வழிபாடுகளும் இருக்கிறது. எல்லாரும் இந்த வழிபாடுகளை முடிச்சுட்டு எல்லாம் இந்த பணி இருக்கிறவர்கள் தவிர இந்த காப்பி கட்டினாங்க கோயில் நிர்வாகத்தை நம்ம செய்கிறீங்க. ஏனையவர்களும் அவங்க இல்லத்துக்குள்ள போய் நல்ல ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு நல்லா பட்டு போடலாம் பூவு நகை எல்லாம் உடனே எல்லாம் வேண்டி பட்டு வெளியில் கட்டிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு வழிபாடு தொடங்க எல்லாரும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்துக்கு வருக என்று எல்லோரும் ஒரு திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக வரவேற்பது. இப்பொழுது ஞானி அவர்கள் வளமாக செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து எல்லாரும் சொல்லணும். ஐயா அவர்கள் சொல்றாங்க, அது நடக்குமானா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் முருகன் சொல்றாங்க. நடக்காதுன்னு சொல்றதுக்கு நாம மனிதர்கள் இருக்கோம், அதெல்லாம் நடக்கும்போது. ஆனா நடக்கிறது தான் சாமி கும்பிடுறோம். அது நடக்கும் என்று நம்முடைய நம்பிக்கை. ஐயா வாங்க போறாங்க. மணி ஊருக்கு மட்டும் தான் ராஜா எல்லாரும் பலமா வந்துட்டு சாமியை பாருங்க. எல்லாரும் துணி வாங்கிங்க சாமிகிட்ட. என்ன பண்ணலாம்? சாமி பார்த்து இப்படி இருக்கணும் நல்லதாக இந்த காப்பனுக்கு கொண்டாடுறதெல்லாம் இப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம வழிபாடு குடமுழுக்கு நிறைவாடுச்சு. இவரும் உங்களுக்கு எந்த பணியும் இல்லை, சாயந்தரத்துல அதெல்லாம் போதும்.